Future Vision Study Center, Salem. இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ்லாம் பார்த்தோம். ஸ்கியூனஸ்னால் என்ன, லாக் ஆஃப் சிமெட்ரிக் அப்படின்னா ஸ்கியூனஸ் பார்த்தோம். ஸ்கியூனஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ், எப்படி நம்ம ஸ்கியூனஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்கியூனஸ் இருக்கு இல்லையா, அந்த லாகிங்னஸ் இருக்கு இல்லையா, அந்த லாக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ வரோம். அது அந்த லாகிங், அந்த சிமெட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த சிமெட்ரிக்லேருந்து எந்த அளவுக்கு லேக் ஆகுது, இந்த லாகிங் எக்ஸாக்டாக அந்த கர்வோட ஷேப்ஸை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கர்டாசிஸ். Next topic, kurtosis. Next, kurtosis. What do you mean kurtosis? Kurtosis அப்படின்னா there's a convexity அப்படின்னு சொல்லுவோம். Is defined as a convexity. So ஒரு இடத்துல நம்ம குவிது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, is a convexity. Is defined as a convexity. Kurtosis அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. Kurtosis is referred to So kurtosis refers to the thickness is referred to the thickness. அத கொடுத்து இல்லையா, அந்த thickக்கு அந்த கவ் வந்து thickக்கு போகுது இல்லையா, is of the thickness of the hump of the distribution. This is called the kurtosis. Kurtosis is referred to the thickness of the hump of the distribution அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், kurtosis. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப பீக்குக்கு போகும்போது இது ஆக்சுவலி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ நார்மல் பிளாட்டடாக இருக்கும். அந்த பிளாட்டட் விட இன்னும் பீக்குக்கு போகுது. அந்த ஆல்ரெடி அந்த இருக்கு இல்லையா, அந்த ஃபோக்கஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீக்னஸ் வந்து அதோட மெஷர் பண்ணுறது, அந்த ஃபீக்னஸோட மெஷர்மெண்ட் தான் நம்ம kurtosis அப்படிங்கிற நம்ம டிஃபைன் பண்ணோம். அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அது அதோட கேட்டகரிஸை பற்றி, அந்த ஃபீக்னஸஸை எக்ஸாக்டாக அந்த ஃபீக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் kurtosis அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ அந்த thickness இஸ் a measurement the thickness அப்படிங்கிறது thick. ஓகேவா, அந்த thickness மெஷர் பண்ணுறது தான் நம்ம kurtosis அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த kurtosisல வேற என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, thickness மெஷர் பண்ணுறதா kurtosis சொல்லணும். அந்த kurtosis வேற எப்படிலாம் சொல்லலாம். ஸோ மெஷர் ஆஃப் தி kurtosis, இது எப்படி மெஷர்ஸ் ஆஃப் kurtosis எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை மெஷர்ஸை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார்ல் பியர்சன்ஸ் gives the kurtosis of the formula. the kurtosis எப்படி மெஷர் பண்ணுங்கிறது கார்ல் பியர்சன்ஸ் ஃபார்முலாவே அவர் டிஸ்கிரைப், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் kurtosis and kurtosisோட ஃபார்முலா அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கார்ல் பியர்சன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி kurtosisக்கான ஃபார்மேட் என்ன சொல்லுவோம், kurtosis. ஸோ kurtosis அப்படின்னா தட் இஸ் பாருங்க, kurtosis அப்படி இந்த இடத்துல நம்ம β2 is equal to β2 தான் நம்ம இந்த இடத்துல kurtosis நம்ம டிஃபைன் பண்ணுறோம். kurtosis ஃபார்முலா என்ன சொல்லலாம், μ4 divided by μ2 square. μ4 divided by μ2 square, that is β2. kurtosis அப்படிங்க என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுறோம், β2 னு டிஃபைன் பண்ணுறோம். that is a formula for the kurtosis, μ4 divided by μ2 square. the moment formulasல கொடுத்துருக்கோம். இது எப்படி வேற another formula நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, μ4 divided by sigma power 4. அது μ2 அப்படின்னா சிக்மாக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்ரெடி சிக்மா ஸ்கொயர் இருக்கு, சிக்மா ஸ்கொயர் பண்ணும்போது சிக்மா பவர் 4 அப்படின்னு எழுதலாம். சிக்மா பவர் 4 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, இது டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் kurtosis. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் kurtosis அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் coefficients of kurtosis, that is called the gamma 2 அப்படிங்க நம்ம டிஃபைன் பண்ணலாம். gamma 2 is equal to β2 minus 3 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். β2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், that is μ4 divided by μ2 square minus 3. ஸோ எப்படி நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னா, that is μ4
minus divided by sigma power 4 எழுதலாம் into 3 எழுதலாம். இன்னும் alternative formula நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா that is mu 4 minus 3 sigma power 4 divided by the mu sigma power 4. This is a kurtosis coefficients of kurtosis formula. ஓகேங்களா? So kurtosis measurements பார்த்துக்கோங்க. So kurtosis beta 2 is equal to mu 4 divided by mu 2 square. That is also called the mu 4 divided by sigma power 4. So coefficient of kurtosis is called the gamma 2. Gamma 2 is equal to beta 2 minus 3. That is which is equal to so mu 4 minus 3 sigma power 4 divided by the sigma power 4. ஓகேங்களா? Is a kurtosis measurements of kurtosis. Kurtosis measure பண்ண போறோம். ஓகேங்களா? Is a formula for the kurtosis formulas. Okay, formula for the kurtosis. அதான் thickness க measure பண்றதுக்கான formulas. Thickness measure பண்றதுக்கான this is a formulas. ஓகேங்களா? So types of kurtosis. இதுல என்ன types இருக்கு? So 3 types of kurtosis இருக்கு. அந்த 3 types of kurtosis. எத்தனை kurtosis இருக்கு? 3 types of kurtosis. 3 types of kurtosis இருக்கு. 3 types of kurtosis. அது 3 types of kurtosis என்ன அப்படின்னா first leptokurtic, second one mesokurtic, leptokurtic, mesokurtic and platykurtic. So 3 types of kurtosis. The 3 types of kurtosis நம்ம எப்படி சொல்றோம் அப்படினு பாத்துக்கோங்க. 3 types of kurtosis very simple. So ஒரு diagram ஒரு symmetrical diagramல இருந்து நம்ம எப்படி draw பண்றோம்னு பாத்துக்கோங்க. So ஒரு diagram draw பண்ற பாருங்க. அந்த diagramல இருந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். பாருங்க. This is a normal. This is a bell shaped. This is a normal curve அப்படினு நம்ம சொல்லுவோம். This is a normal curve. ஓகேங்களா? சோ இந்த நார்மல் கர்வ்ல இருந்து பாருங்க, இந்த நார்மல் கர்வ்ல இருந்து இப்ப பிளாட்டா இருந்தது அப்படினா சோ நார்மல் கர்வ் விட பிளாட்டா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நார்மல் கர்வ் விட பீக்குக்கு போகுது. நார்மல் கர்வ் விட பீக்குக்கு போகுது. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக்கா நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ பாருங்க இந்த thickness இருக்கு இல்லையா? பாருங்க இத நான் A ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது B, இது C. பாத்துக்கோங்க. சோ இதுதான் நார்மல் கர்வ். சோ இதுதான் நாம என்ன சொல்லுவோம்? B அப்படிங்கிறது தான் நார்மல் கர்வ். B அப்படிங்கிறது தான் இஸ் a நார்மல் கர்வ். B அப்படிங்கிறது இஸ் a நார்மல் கர்வ். நார்மல் கர்வ். Okay, is a normal curve is also called the mesokurtic. So normal curve is also called the mesokurtic. ஓகேங்களா? நார்மல் கர்வ் தான் நாம என்ன சொல்றோம்? mesokurtic. So normal விட பீக்குக்கு போகுது. ஓகேவா? is a comparison is a other than is a for the higher. ஓகேவா? So நார்மலை விட higher than அப்படினா இது நார்மலை விட அதிகமா இருக்கு அப்படினா that is called the leptokurtic. இதுதான் என்ன சொன்னோம்? leptokurtic or leptokurtic. ஓகேங்களா? சோ நார்மலை விட higher than. ஓகேவா? நார்மல் கர்வை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா thickness வந்து இன்னும் ஹையரா இருந்தது அப்படினா நார்மல் கர்வை விட thickness இன்னும் ஹையரா இருக்குனா that is a leptokurtic or leptokurtic அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சோ நார்மல் கர்வை விட lesser flattered இருந்ததுனா flatter. ஓகேவா? நார்மல் கர்வ் விட இஸ் a flattered இருந்ததுனா நார்மல் கர்வ் அதை விட flattered இருந்தது. இதுவே இது இருக்கு நார்மலா இருக்கு. இது நார்மல் கர்வ் விட flattered இருக்கு அப்படினா இஸ் a flattered curve. is a flattered இருந்ததுனா that is called the is a platykurtic. It is called the platykurtic. platykurtic. இது பாருங்க. நெக்ஸ்ட் இது மீடியமா இருக்குல, இன் பிட்வீன் மீடியேட்டரா இருக்கு, மீடியமா இருக்கிறதுனால இது மீசோகர்டிக் னு சொல்லுவோம். இது மீடியமா இருக்கிறதுனால இஸ் a மீசோகர்டிக்.
பாருங்க பிளாட்டா இருக்கு பாருங்க இஸ் பிளாட்டா இருக்கிறதுனால ஸோ நார்மல் கர்வை விட கொஞ்சம் பிளாட்டரா இருக்கு இஸ் பிளாட்டா இருக்கிறதுனால இஸ் பிளாட்டிகர்டிக் மைண்ட்ல வச்சுக்கோங்க இஸ் பிளாட் அப்படின்னா இஸ் பிளாட்டிகர்டிக் ஸோ மீடியமா இருக்கு ரெண்டுக்கும் மீடியம் இன் பிட்வீன்ல இருக்கு மீடியமா இருக்குதுன்னா சே மீசோகார்டிக் இஸ் மீசோகார்டிக் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஜெனரலி இஸ் எ நார்மல் கர்வ் இஸ் எ நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நார்மல் கர்வ் இஸ் ஆல்சோ கால்ட் தி மீசோகார்டிக் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மீசோகார்டிக் இஸ் எ நார்மல் கர்வ் இஸ் எ நார்மல் இன் பிட்வீன் மீடியேட்டரா இருக்கு மிடிலா இருக்கு அப்படிங்கறனால மிடில் இஸ் எ மீசோகார்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக பிளாட் அப்படின்னா இஸ் பிளாட்டிகார்டிக்ஸ் மீடியமா இருக்கு அப்படின்னால இஸ் மீசோகார்டிக் லாப்டோ இஸ் ஃபீக்குக்கு போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் ஒன் தான் இருக்கு இஸ் லெப்டோகார்டிக் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 3 கைண்ட்ஸ் ஆஃப் கர்டாசிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லெப்டோகார்டிக் மீசோகார்டிக் அண்ட் பிளாட்டிகார்டிக் so leptocardic mesocardic and platycardics so 3 types of cortices இருக்கு so cortices அப்படிங்கிறது என்னது is a thickness measure பண்றதா is a cortices அப்படி நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா so cortices கான எப்படி measure பண்றதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம் so அது எப்படி டயகிராமேட்டிக்காவா சொல்லணும்னு பார்த்தோம் so அது எப்படி இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படினா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேஸ்ல நம்ம சொல்லணும் அப்படினா so beta 2 அப்படிங்கறதா is a cortices ஃபார்முலா நம்ம சொல்லிட்டோம் beta 2 அப்படிங்கறதா is a cortices ஃபார்முலான்னு சொன்னோம் அது எப்படி சிம்பிளா ஃபார்முலால சொல்லணும் அப்படினா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் சோ லெப்டோகார்டிக் அப்படினா நம்ம பார்க்க போறோம் லெப்டோகார்டிக் ஒரு டயகிராமா போடுறேன் பாருங்க ஒரு கிராஃப்ல போடுறேன் பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் கர்டாசிஸ் அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் பீட்டா 2 அப்படிங்கிறது தான் கர்டாசிஸ் பீட்டா 2 தான் கர்டாசிஸ் அப்ப பீட்டா 2 வந்து ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் is a normal curve விட அதிகமா இருக்கு is a greater-ஆ இருக்கு so already என்ன சொல்லிருக்கோம் இந்த term தெரியுறியா இப்ப gamma 2 is equal to beta 2 minus 3 ஓகேங்களா அப்ப gamma 3 அப்படிங்கிறது என்னது ஆல்ரெடி coefficients of kurtosis ஓட வேல்யூ 0வா எடுத்துட்டோம் அப்படினா for example gamma 2 is equal to beta 2 minus 3 இதோட வேல்யூ 0வா இருக்கும்போது actually 3 அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும் beta 2 is a greater 3 beta 2 வேல்யூ கிரேட்டரா இருந்தது அப்படினா இது கிரேட்டர் 3 ஆ இருந்ததுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் லெப்டோகார்டிக் அப்படி சொல்லுவோம் லெப்டோகார்டிக் ஓகேங்களா this is the first one second one கொஞ்சம் ஐயா போட்டுக்கோங்க அப்பதான் வித்தியாசம் உங்களுக்கு புரியும் இது மீடியமா போட்டுக்கோங்க பெல் ஷேப்ல போட்டுக்கலாம் ஓகேங்களா is a beta 2 is equal to 3 beta 2 ஓட வேல்யூ எக்ஸாக்ட்டா 3 ஆ இருந்ததுனா is a mesocardic ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சோ platycardic சோ பிளாட்டா இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க சோ பிளாட்டா இருந்தது அப்படினா இது என்ன சொல்லுவோம் beta 2 less than 3 beta 2 less than 3 ஆ இருந்ததுனா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் is a platycardic less than 3 ஆ இருந்ததுனா is a platycardic உங்களுக்கு புரிஞ்சுதா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல சொல்லுவோம் டயகிராமேட்டிக் சென்ஸ்லயும் பாத்துக்கோங்க மீசோகார்டிக் அப்படினா A அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாருங்க A so A அப்படிங்கிறது leptocardic C அப்படிங்கிறது platycardic B அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் மீசோகார்டிக் அதுதான் B அப்படிங்கிறது also called the normal curve அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ டயகிராமேட்டிக் சென்ஸ்ல leptocardic mesocardic platycardic அப்படிங்கிறது இதெல்லாம் வித்தியாசப்படுத்திக்கோங்க அதுலயே டயகிராமேட்டிக் சிம்பல் கலெக்ட் பண்ணதும் பார்த்துக்கோங்க சோ mesocardic is also called the
நார்மல் கர்வ்னு சொல்லிட்டோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் காட்டாசிஸ் சொல்லிட்டோம். இது எப்படி ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல பீட்டா 2 ஓட வேல்யூ என்ன சொல்றோம்? is said to be is a beta 2 is a greater than 3 is said to be for the highly peaked is a highly peaked. ஓகேவா? the காட்டாசிஸ் is a highly peaked இருந்ததுன்னா is also called the leptokurtic அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் if beta 2 is equal to 3 இருந்ததுன்னா is a curve is a bell shape is a curve is a bell shape is a normal curve is also called the normal curve is called the mesokurtic. ஓகேவா? so next third one என்ன பண்ண போறோம் is thickness is a very flattened thickness is a very flattened in the curve is a beta 2 is a less than 3 is also called the platykurtic அப்படினு சொல்ல போறோம். so காட்டாசிஸ்கான ஃபார்முலாவும் தெரியும். beta 2 is equal to mu4 divided by mu2 square. ஓகேங்களா? காட்டாசிஸ் மெஷர் பண்றதுக்கான மெஷர்மென்ட் ஃபார்முலாஸ் தெரியும். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் காட்டாசிஸும் தெரியும். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் காட்டாசிஸ்னா gamma 2 என்ன சொல்லுவோம்? beta 2 -3 அப்படினு பார்த்தோம் இல்லையா? so ஓகே, இதுதான் காட்டாசிஸ். ஓகேங்களா? காட்டாசிஸ்ல क्वेश्चंस கேட்டுட்டே இருக்காங்க, பாத்துக்கோங்க. டயகிராமை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயகிராமோட சென்ஸ் மைண்ட்ல இருந்ததுனா போதும். இந்த டயகிராமும் இந்த 3 டயகிராம் செப்பரேட்டா போடுறது இதோட வேல்யூஸ்க்காக செப்பரேட்டா போட்டு காட்டியிருக்கேன். டயகிராம் கன்ஃபியூஸ் ஆகுறனாலும் இந்த டயகிராம் செப்பரேட்டா பாத்துக்கோங்க. இது ரொம்ப பீக்குக்கு இருக்கு, இது நார்மலா இருக்கு, இது பிளாட்டடா இருக்கு. நீங்க அப்படி மீன்ல வச்சிட்டாலும் சரி, அப்படி ஓகே இதோட வேல்யூவோட கம்பேர் பண்ணிட்டு வச்சிட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டயகிராம்ல ஏதாவது ஒரு டயகிராமெட்டிக் சென்ஸ்ல கேட்டாலும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கார்டெக்ஸ் which is called the aromatic which is called is also called the is a curve is mesocortic, leptocortic and platycortic and normal curve. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா choose the answersல நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? so this is a curtosis ஆன definitions. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா skewness curtosis moments பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். listen, first the question, read the question. you are the given mean is 50 and CV அப்படினா coefficient of variance is 40% and SKP that is a skewness of with Karl Pearson's skewness. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல்ரெடி மீன் அப்படினாவே நமக்கு என்ன தெரியும்? சோ மீனை பேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்கியூனஸ் மெஷர்மென்ட் என்ன இருக்கு? நமக்கு only one measurement Karl Pearson measurement மட்டும் தான் இருக்கு. SP is equal to -0.4 and find the mode value. so நம்ம solutions பார்க்கலாம். just start the solution. listen, so mean oda value நமக்கு தெரியும், that is x bar is here, the values are x bar is equal to 50 and CV நமக்கு தெரியும் CV அப்படினா coefficients of variation. CV is equal to there is a formula for the CV sigma divided by the x bar into 100. so இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? is equal to 40%. is 40%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கியூனஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கியூனஸ் ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா? is a Karl Pearson's ஓட ஸ்கியூனஸ் ஃபார்முலா. Karl Pearson ஓட ஸ்கியூனஸ் ஃபார்முலா என்ன நமக்கு என்ன தெரியும்? so நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மோட் தான் கேட்டிருக்காங்க. சோ மோட் யூஸ் பண்ண வர ஃபார்முலாஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். Karl Pearsonல இருந்து ஃபார்முலாஸ் கொடுத்துக்கலாம். சோ மீன் minus mode is divided by the sigma, that is a standard deviations. ஓகேங்களா? சோ இதோட வேல்யூ நமக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க -0.4. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? சோ இதுல இருந்து நமக்கு மோடோட வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். சோ மீன் தெரியும், நமக்கு என்ன தெரியாது ஆக்சுவலி? சோ சிக்மா அண்ட் மோடோட நம்ம ஃபைண்ட் பண்ணதே மோடோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப சிக்மாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். சிக்மாவோட வேல்யூ எந்த டேர்ம்ல இருக்கு? CV டேர்ம்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா சோ ப்ராப்ளம் இஸ் ஓவர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம CV யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ CV ல இருந்து நம்ம சிக்மாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணிப்போம்? தட் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டெரைவ் தட் CV ஓட டேர்ம் நமக்கு தெரியும் இல்லையா? சோ CV ஓட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. CV is equal to next ஃபைனலா எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலாஸ். நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? CV is equal to 40 is equal to sigma நம்ம எழுத போறோம். வேல்யூ எழுதிக்கோங்க. sigma divided by x bar அப்படிங்கிறது 50. அப்ப 50 into 100 is equal to sigma divided by x bar into 100 is equal to CV ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 40 னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so 52 50 is 100. so 2 sigma is equal to 40. therefore sigma is equal to 20.
சிக்மாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார்முலா ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா என்னது SKP is equal to so mean minus mode divided by sigma இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஸோ மீனோட எஸ்கேபியோட வேல்யூ என்ன இருக்குது -0.4 மீனோட வேல்யூ நமக்கு தெரியும் 50 மைனஸ் மோடோட வேல்யூ நமக்கு தெரியாது ஸோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆர் மோட் டிவைட் பை சிக்மாவோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 20 சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா ஸோ மீன் மைனஸ் மோட் டிவைட் பை சிக்மா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஸோ 2 இன்ட்டு பாருங்க 20 இன்ட்டு பாருங்க 20 into 4 so 0 2 was a 8 so பாருங்க 0 2 was a 8 அப்போ என்ன டேர்ம் வரும் 80 வருது இல்லையா ஒரு டெசிமலுக்கு அடுத்து தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ 8 இருக்கு இல்லையா இங்கே டேர்ம் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ -8 இருக்கு இல்லையா அப்போ -8 is equal to 50 minus mode ஸோ மோடோட வேலையை அதர் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ டேர்ம் என்ன ஆகிடும் உங்களுக்கு ஸோ மோடுங்கிறது பாசிட்டிவ் ஆகிடுது பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 50 இருக்குது ஸோ 8 அதர் சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும் therefore mode is 58 எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணி மோடோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு ஸோ மோட் இஸ் 58 ஓகேவா ஆர் யூ கிளியர் go to the next problem பார்க்கலாம் if a distribution the mean is 65 and median is 70 so coefficient of skewness is equal to -0.6 to find the coefficient of variations தான் நம்ம கேட்டிருக்காங்க பார்க்கலாமா சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ மீனோட வேல்யூ என்ன தெரியும் x bar அப்படிங்கிறது 65 ஸோ மீடியன் MD is equal to 70 ஸோ ஓகேவா ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது SK ஓகேங்களா ஸோ மீன் மீடியன் கொடுத்தனால கால்குலேஷனுங்கிறனால கால்குலேஷன் P நம்ம போட்டுக்கிட்டோம் -0.6 ஓகேவா ஸோ என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன CB is equal to sigma divided by x bar into 100 நமக்கு x பாரோட வேல்யூ தெரியும் சிக்மாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் சிக்மாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆல்ரெடி சிக்மாவோட வேல்யூ எதில் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும் ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா நமக்கே தெரியும் ஸ்கியூனஸ்லேருந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம் ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா SK is equal to ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா மீன் மைனஸ் மோட் டிவைட் பை சிக்மான்னு எழுதலாம் ஆர் அனதர் ஃபார்மேட் என்ன சொல்லுவோம் 3 இன்ட்டு நமக்கு என்ன அது மோட் கொடுக்கல மீடியன் தான் இருக்குது மீடியனை பேஸ் பண்ண ஃபார்முலாவாக எழுதிக்கலாம் 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் ஸோ மோட் இருந்ததுன்னா அதை எழுதிருக்கலாம் இப்போ இல்லைனா அதுவும் மோட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் நீ எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதாவது மோடு கால்குலேட் பண்ணலாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு தான் ரெண்டு தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலா ஆல்டர்னேட்டிவ்ல இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன் எம்பரிக்கல் ரிலேஷன் போட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்ட்டு சிக்மா ஓகேவா ஸோ நமக்கு ரெண்டோட வேலை எஸ்கேவோட வேலை தெரியும் இல்லையா நமக்கு எஸ்கேவோட வேலை என்ன தெரியும் 0.6 இன்ட்டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் மீனோட வேல்யூ 65 மைனஸ் மீடியனோட வேல்யூ 70 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மீடியன் அப்போ என்ன டேர்ம் வரும் -5 வருதா 5 டிவைட் பை சிக்மாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ சிக்மா நோட் பண்ணியாச்சா இப்போ பாருங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 15 இருக்கு 15 இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் இல்லையா -15 டிவைட் பை 0.6 16 டிவைட் பை 0.6 ஓகேங்களா இப்போ இது ஆல்ரெடி மைனஸ் இந்த டேர்ம் மைனஸ் நலிஃபை ஆகிடுது இல்லையா மைனஸ் நலிஃபை ஆகிடும் இப்போ 15 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் 15 டிவைடட் 6 டிவைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ 15 டிவைட் பை 6 அப்படின்னா என்ன டேர்ம் வரும் உங்களுக்கு டிவைடட் 6 அப்படின்னா 15 என்ன ஒரு டேர்ம் வரும் 2 6 இருக்கு இல்லையா 2 வரும் இல்லையா
2 6 are 12. So remaining என்ன கிடைக்கும் உங்களுக்கு? So 3 கிடைக்கும். Point வச்சு decimal add பண்ண போறோம். So 5 6 are 30. 2.5. நம்ம ஆல்ரெடி 6 ஆல தான் 0.6 ஆல தான் டிவைட் பண்ணோம். அப்ப 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம் ரேஷியோஸ். அப்ப டேர்ம் சிக்மாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சிக்மா is equal to 25. சிக்மாவோட வேல்யூ 25 னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம 0.6 ஆல் டிவைட் பண்ணி 6 ஆல் டிவைட் பண்றோம். சோ அத கோஷன்ஸ் டேர்ம்ல என்ன பண்ண போறோம்? கோஷன்ட் 10 ஆல் டிவைட் பண்ணி 10 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டானா 0.6 ஆல பிறகு டெசிமல் தாண்டி நம்ம மல்டிபிள் பண்ணிட்டானா முடிஞ்சு. ஓகேங்களா? So sigma ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 20. நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்றோம்? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப CV is equal to sigma divided by x bar into 100. So sigma ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 25 னு கால்குலேட் பண்ணிட்டோம். டிவைட் பை x bar ஓட வேல்யூ தெரியும் 65 னு தெரியும் into 100. இத சிம்ப்ளை பண்ணிடலாமா? சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். So 5 ஆல டிவிசிபிள் ஆகுது இல்லையா? 5 5s are இங்க 3 already 10 13 இருக்கும் இல்லையா? 13 5s are 65. 10 5s are 50. ஓகேவா? 3 5s are 15. ஓகேவா? So 5 divided by 13 into 100. ஓகேங்களா? So 5 into 100 இருக்குல்ல? 500 divided by 13. So 500 இருக்குல்ல? 500 divided by 13. ஓகேவா? 50 ல எத்தனை 13 இருக்குன்னு பார்க்கலாமா? 50 ல 3 போட்டுக்கலாமா? 3 13 39. ஓகேவா? 39 ல படிச்சா ரிமைனிங் 11 இருக்கா? 11. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு zeros ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எத்தனை இருக்கும் பாருங்க? 8 போட்டு பார்க்கலாமா? 13 into 8. 3 8 are 24. 2 4 8 8. அப்போ 104. 104 வருது இல்லையா? ஸோ 8க்கு தான் 104. 8க்கு 104 கிடைக்குது. ஓகேவா? ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? 6 கிடைச்சிருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை கிடைக்கும் உங்களுக்கு? 6ல பாருங்க 4 கிடைக்குமா பாருங்க? 4. அப்போ 13 into 4 12. ரிமைனிங் 1 1 4 4 1 5 5 52. ஸோ 52 இல்லையா? ஸோ 4 டேர்ம்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. நம்ம டெசிமல் அப்ராக்சிமேட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஆன்சர் சிவிங்கிறது என்ன இருக்கும்? சிவிங்கிறதோட வேல்யூ என்ன இருக்குது? 38.4 சம்திங். 38.4 சம்திங்கில் கிடைச்சிருக்கும் இல்லையா? தட் இஸ் யா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். தட் இஸ் யா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நீங்கள் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கியூனஸ் ஜென்ரலாக தான் இருக்கும். ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கும். இல்ல பி அப்படின்னா கர்ல் பியர்சன்ஸ், இல்ல எஸ்கேபி போட்டுருந்தாங்க. எஸ்கேபி போட்டோம்னா பவுலே, பி அப்படின்னா பியர்சன். கர்ல் பியர்சன் இருக்குல்லையா? அந்த பியர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி னு கொடுக்கலாம். பியர்சன் கேட்கலாம், இல்லைனா பி கேட்கலாம். எஸ்கேபி அப்படின்னா பவுலே கோஎஃபிஷியன்ஸ் கேட்கலாம். இல்ல கேன்னு கேட்டா கெல்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா மைண்ட் பண்ண முடியும். நீங்க எஸ்கே மட்டும் கொடுத்துட்டாலும் அது என்ன மெத்தடுங்கிறது ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மீன் மீடியன் கொடுத்தாவே நமக்கு என்ன தெரியும்? கர்ல் பியர்சன் அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்துடும். இல்ல குவார்டைல் வேல்யூஸ் கொடுத்தாவே தெரியும், பவுலே மெத்தடுன்னு தெரியும். இல்ல எஸ்கே கொடுத்துட்டு இல்ல டிசைல் வேல்யூஸ் ஆர் டிசைல் ஆர் பர்சன்டைல் வேல்யூஸ் கொடுத்தானா அதுல நம்ம என்ன தெரியும்? அது எஸ்கே ஓட வேல்யூ கெல்லர்ஸ் மெத்தட். அண்ட் மொமெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா தெரியும் அது என்னது? மொமெண்ட் பேஸ்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்கியூனஸ் எந்த டேர்ம்ல இருந்தாலும் சரி, நீங்க கொடுத்த வேல்யூஸ் கிவனோட வேல்யூஸ் என்ன கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கிறத வச்சவே நீங்க ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலாஸை ஈஸியா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண நம்ம பார்த்துறோம் இல்லையா? கர்ல் பியர்சனை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி என்னன்னா ஆல்ரெடி 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம்ல. கர்ல் பியர்சன் பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம வேற ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லிசன். இன் a frequency distributions the coefficients of skewness in based on பாருங்க क्वेश्चनல கிளியரா கொடுத்திருக்காங்க. skewness coefficients of skewness based on the quartiles. புரியுதா? சோ क्वेश्चंस கேட்டிருக்கப்ப நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? SPK அப்படின்னு கொடுத்துருக்கணும், இல்லை SPB னு கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க கிளியராகவே என்ன கொடுத்துருக்காங்க?
குவார்டைல்ஸை பேஸ் பண்ண கொடுத்தாங்க. குவார்டைல்ஸை என்ன பேஸ் பண்ணி ஆக்சுவலி குவார்டைலை பேஸ் பண்ணி என்ன கியூனஸ் கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ பவுலே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கியூனஸ் தான் சொல்ல முடியும். அப்போ நமக்கு தெரியுது பவுலே கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு. இப்போ அதோட ரேஞ்ச் என்னது? எஸ்கேவோட வேல்யூ 0.5. If the sum of the upper and lower quartiles is sum of the upper and lower quartile is 28 and the median is 11 and find upper and lower quartile ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? அப்பர் குவார்டைல்ல என்ன சொல்ல வரும்? Q3, லோயர் குவார்டைல்ல Q1. இது ரெண்டோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. பட் இந்த கொடுத்திருக்க டேட்டாஸ் பேஸ் பண்ணி. சோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். சோ கொடுத்திருக்க டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். கொடுத்திருக்க here the data are. So median அப்படினா நாம ஆல்ரெடி குவார்டைல்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மீடியன் Q2 தான் நம்ம மீடியன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் SK ஓட வேல்யூ. SK ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? இஸ் பவுலினா SKB ன்னு சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி பவுலின் தெரிஞ்சது இல்லையா? SK ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 0.5 ன்னு நமக்கு கிளியரா புரியுது. Obviously SK is equal to 0.5. So we know that is a Pauli quartiles the skewness or coefficients of skewness using the quartile based formula is SK is equal to Q3 plus Q1 minus 2 to median which divided by Q3 minus Q1. நமக்கு SK ஓட வேல்யூ தெரியும் 0.5 நமக்கு தெரியும் is equal to sum of the quartiles அப்படினா என்னது? sum of the upper and lower quartile. சோ ரெண்டு குவார்டைலோட வேல்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்க? sum of the quartiles ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. sum of upper and lower quartile is 28. அப்போ 28 minus 2 into median ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? median பாருங்க. 2 median அப்படினா தான் தெரியல செகண்ட் குவார்டைல் தான் median அப்படினு சொல்லுவோம். அப்போ 2 into 11 divided by Q3 minus Q1. அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. Q3 டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது. Q3 minus Q1. ஓகே, அதோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ நம்ம அந்த ஆப்போசிட் எடுத்துட்டு போக பார்க்கலாம். எடுத்துட்டு போய்டும்போது என்ன ஆகும்? டர்ம்ஸ் 28 minus 2 11s are 22. 28 minus 22 that is equal to 6. அப்ப டர்ம் தெரியும் Q3 minus Q1 that is equal to பாருங்க 22 இங்க 26 28 இருக்கு. 28 ல இருந்து 22 போயிடுச்சுனா பாருங்க 28 ல இருந்து 6 divided by 0.5 இருக்கு. 0.5 ஓகேவா? 0.5. so the reciprocal 0.5 அப்படில 1/2 ன்னு எழுதலாம். 1/2 வர reciprocal எழுதும்போது என்ன ஆயிடும்? actually 2 divided by 1 that is equal to 12 ன்னு தெரியும் இல்லையா? 6 ல பாருங்க 0.12 டிவைட் பண்ணும்போது 12 கிடைச்சிரும். அப்ப Q3 minus Q1 ஓட வேல்யூ 12 ன்னு தெரியும். ஆல்ரெடி Q3 plus Q1 ஓட வேல்யூ sum of the quartiles ஓட வேல்யூ 28 நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அதாவது sum of the quartiles என்ன தெரியும்? Q3 plus Q1 is equal to 28 ங்கிறது ஆல்ரெடி தெரியும். சோ இது ரெண்டும் நாம என்ன ஈக்குவேஷன் ஃபார்மட்ல சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். Q3 plus Q1 is equal to 28 and Q3 minus Q1 is equal to 12. So ரெண்டையும் சம் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சம் பண்ணும்போது டர்ம்ஸ் என்ன ஆயிடும்? Q1 plus Q1 கேன்சல் ஆயிடும். அப்ப 2Q3 மட்டும் கிடைக்கும். 2Q3 is equal to 28 plus 12 that is equal to 40. That is equal to Q3 is equal to 40 divided by 2 that is equal to 20. So Q3 ஓட வேல்யூ 20 ன்னு தெரிஞ்சது இல்லையா? அப்போ அப்பர் குவார்டைலோட வேல்யூ என்னது? அப்பர் குவார்டைலோட வேல்யூ 20 ன்னு கிடைச்சது. லோயர் குவார்டைலோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாமா? சோ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். லோயர் குவார்டைலோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது அப்பர் குவார்டைலோட வேல்யூ 20 plus Q1 is equal to 28. Therefore Q1 lower quartile Q1 is equal to 28 minus 20, that is Q1 is equal to 8. Q1 is equal to 8. So therefore the upper quartile is 20 and lower quartile is 8. Which is the correct answer. So upper quartile, lower quartile தான் கால்குலேட் பண்ண சொன்னோம், கால்குலேட் பண்ணியாச்சு.
சொல்றது புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு கொஷினை கொஞ்சம் கிளியராக ரீட் பண்ணுங்க. ஸோ எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண குவார்டைல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இஸ் ஏ பவுலே ஃபார்முலா. ஸோ மீன் மீடியன் யூஸ் பண்ண ஃபார்முலா கர்ல் பியர்சன் ஃபார்முலா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டா ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். டிசைல் வேல்யூஸ் அண்ட் பெர்சன்டைல் வேல்யூஸ் அப்படின்னாவே இஸ் ஏ கெல்லேஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் we move to the next question in fourth one. Read the question. They calculate the Kelly's coefficients of skewness for the following data. D1 is equal to 50 and D9 is equal to 20 and the median is here 155. So okay, Kelly's formula was நமக்கு already questionல நமக்கு கிளியரா இருக்கு. என்னது Kelly's coefficients of skewness தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. SK is equal to நம்ம கொடுத்துருக்கிறது பர்சன்டைல் வேல்யூவா டிசைல் வேல்யூஸான்னு பார்த்துக்கலாம். சார் கொடுத்துருக்கிறது டிசைல் வேல்யூஸ். அப்போ டிசைல் வேல்யூக்கான ஃபார்முலா so D1 plus D9 minus 2D5 divided by D9 minus D1. இதுதான் டிசைல் வேல்யூஸோட டிசைல் ஆஃப் கெல்லே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் கான ஃபார்முலா. ஸோ D1 ஓட வேல்யூ தெரியும், D9 ஓட வேல்யூ தெரியும். அதான D5 அப்படின்னா D5 அப்படிங்கிறதா மீடியன் இஸ் ஈக்குவல் டு தான் D5 அப்படிங்கிறதா நமக்கு மீடியன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதோட வேல்யூ 155 கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டா வேல்யூஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ D1 ஓட வேல்யூ 50 பிளஸ் D9 ஓட வேல்யூ 260 மைனஸ் 2 இன்ட்டு D5 ஓட வேல்யூ 155 divided by D9 ஓட வேல்யூ 260 minus D1 ஓட வேல்யூ 50. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 50 plus 260 that is equal to 310 minus பாருங்க அப்போ டேர்ம் என்ன இருக்கும் இங்கே பாருங்க. ஆக்சுவலி பாருங்க 155 into 2 that is 2 5s are 10 0 1 remaining already 2 5s are 10 plus 1 is 11 O 2s are 2 ஓகேங்களா? already பாருங்க once again so 10 so 0 remaining 1 so already நம்ம என்ன தெரியும் actually again 10 வரும் இல்லையா 10 plus 1 11 1 remaining 1 1 2s are 3 so that is equal to 310 actually 50 divided by so 5210 so SK what a value is defined as a terms of 310 is a nullified so term என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபினிட்டி அப்படி நமக்கு ஃபார்மேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ்ல மேபி எரர் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஷினை கிளியராக பார்த்துக்கோங்க. D1 and D9 and D5 ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம குவார்டைல்ஸில் பார்த்தோம் இல்லையா அதே ப்ரொசீஜர் தான் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம். D5 ஓட வேல்யூ ஸோ மேபி இதில் கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸில் ஏதாவது மேபி மிஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேர்மை கொடுத்துருக்கிறது டிசைல் ஃபார்முலா D1 D9 எழுதிக்கிட்டோம்னா அது ஓகே முடிஞ்சது. கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்னோட ப்ராப்ளம்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கியூனஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தோம். ஸ்கியூனஸில் பவுலே கால்குலேஷன்ஸ் அண்டு கெல்லேஸ்லாம் பார்த்தோம். இப்போ மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலி இது ரெண்டு டைப்பாகவும் எடுத்துக்கலாம். மூமெண்ட்ஸ் ப்ராப்ளமும் பார்த்துருப்போம். ஸோ மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்கியூனஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் மூமெண்ட்ஸுக்கும் காமனாக இருக்கும். ஆக்சுவலி ஆல்ரெடி இன்னொன்று சொல்கிறோம் மூமெண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஃபார்முலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இதை சால்வ் பண்ணலாம். இது ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இது காமன் டேர்ம் தான். ஸோ இதை தாண்டி வேற என்ன மூமெண்ட்ஸில் எப்படி வேற என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸில் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா 4 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 4 மூமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு μ1 μ2 μ3 இல்லைனா 4 மூமெண்ட்ஸ் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்கலாம். மூமெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மூமெண்ட் அபவுட் தி மீன் ஃபைண்ட் தி வேரியன்ஸ் வேல்யூனா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் மூமெண்ட்ஸில் வேரியன்ஸ் வேல்யூனா என்ன தெரியும் μ2ங்கிறத நம்ம வேரியன்ஸ் சொல்றோம். μ2 is equal to என்ன சொல்லலாம் μ2 dash minus μ1 dash square அப்படின்னு அந்த ஃபார்முலா எழுதுறோம். ஸோ மூமெண்ட் 4 மூமெண்ட்டோட வேல்யூ இல்லையா செகண்ட் மூமெண்ட்டோட வேல்யூ தான் μ2 dash ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டோட வேல்யூ தான் μ1 dash ரெண்டையும் எடுத்துட்டு நாம என்ன டிஃபரன்ஸ் அது μ1 dash ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா
வேரியன்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த மீன் அப்படின்னு கேட்டா நான் எப்போ ஸ்டாண்டர்டா தியரியா கொஸ்டின் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் த மீடியன் வேல்யூ மொமெண்ட் ஆஃப் த மீன் மொமெண்ட் ஆஃப் த மீன் அபவுட் தி மீன் அப்படின்னு கேட்டா எப்பவுமே என்ன இருக்கணும் மொமெண்ட் அபவுட் தி மீன் அப்படின்னா எப்போ என்ன சார் இருக்கும் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் Q3 Q5 Q இந்த மாதிரி எந்த டேர்ம் சாரி Qன்னு சொல்ற பாருங்க μ1 μ3 and μ5 μ7 இது எல்லாமே என்னவா தான் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி 0 அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ்லயே பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन எப்படி வேணாலும் சிம்பிளா கேட்கலாம். இந்த क्वेश्चனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் உங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸே உங்களுக்கு வேரி ஆகும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கா இல்ல ஈஸியா இருக்கா அப்படிங்கிறது நீங்க क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கு. சோ क्वेश्चन எப்படி கேக்குறாங்கறத நீங்க क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் தியரிட்டிக்கல் அங்க கொடுத்திருக்க போர்ஷன்ஸ் மார்னிங் டீச் பண்ண போர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ அந்த மெட்டீரியலுக்கும் சொல்லக்கூடிய பாயிண்ட்க்கு நீங்க டிபேட் ஆகுதா இல்ல புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு நீங்க ஆக்சுவலி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் 2005 TRB ல கேட்ட क्वेश्चंस தான். ஓகேங்களா? So solution பார்க்கலாமா? Solution ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். ஈஸி கால்குலேஷன் தான். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா ரொம்ப டஃபா கூட ஃபீல் பண்ணும். So the symmetrical distribution, the standard deviation is 5. Symmetrical distribution அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தா நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் கிடையாது. symmetrical distribution அப்படினு சொல்லிட்டாங்க. symmetrical distribution உங்களுக்கு என்ன இருக்கணும்? இன்னே symmetrical distribution அப்படினா எப்படி இருக்கணும்? mean, median, மோட் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 5. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம என்ன சிம்பிளா எழுதுவோம்? சிக்மா அப்படிங்கறது 5 எழுதுவோம். சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கேட்கலாம். சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இந்த இடத்துல அப்ளை பண்றோமா இல்லையான்னு பாத்துக்கலாம். மொமெண்ட்ல நம்ம மொமெண்ட்ல மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். சோ இந்த இடத்துல மீன் மீடியன் மோட் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்னது மொமெண்ட்ஸ்ல அப்ளை பண்றதுக்கான பாசிபிளே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? சோ ஆல்ரெடி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சிமெட்ரிக்கல்னா நீங்க ஏதாவது டேர்ம்ஸ் மாத்திப்பீங்களா அப்படின்றதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணலாம். சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மான்னு கொடுத்துட்டான். அண்ட் பீட்டா 2ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? பீட்டா 2 = 5 னு கொடுத்துட்டாங்க. and find the fourth momentum about the mean. fourth momentum about the mean. so fourth momentum about the mean நீங்க actually என்ன போயிருப்பீங்க? mu4 கால்குலேட் பண்ணீங்க. mu4ங்கிறது என்னது? mu4 dash minus 3 into mu3 dash into mu1 dash plus 6 into mu2 dash into mu1 dash square minus அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க போணும். ஆல்ரெடி மொமெண்டம் ஃபார்முலாக்கு நீங்க டைரக்டாவே உங்களுக்கு மைண்டுக்கு ஃபோர்த் மொமெண்ட்னா மொமெண்டம் ஃபார்முலாக்கு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். வேற எதுவும் மைண்ட்ல இருக்காது. ஆக்சுவலி மொமெண்டம் இன்னொரு சிம்பிள் வே ஷார்ட்கட் நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது மொமெண்ட் வேல்யூவா இருந்தனா நீங்க ஃபோர்த் மொமெண்ட்டுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் மொமெண்ட் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. நம்ம கொடுத்திருக்கிறது ஒன்லி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூஸ் கொடுத்திருக்கா. அண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சோ கார்டாசிஸ் வேல்யூஸ் இருக்கு. கார்டாசிஸ் வேல்யூஸ் இருக்கு. நம்ம கார்டாசிஸோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா தெரிஞ்சினா டிஃபரன்ஸ் தான் தெரியும். அதுல இருந்து பெருசா நமக்கு வேல்யூ கிடைக்க போறது இல்ல. டிஃபரன்ஸோட ஃபார்முலா சிக்மாவோட ஃபார்முலா வந்து நமக்கு பெருசா க்ளூ கிடைக்க போறது இல்ல. பீட்டா 2ங்கிறதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கார்டாசிஸ் ஃபார்முலா தெரியும். அதுல இருந்து நம்ம எதாவது க்ளூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்டா 2க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். பீட்டா 2 அப்படிங்கிறது கார்டாசிஸ். ஓகேங்களா? கார்டாசிஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம்? mu4 divided by mu2 square. mu2 square. இன்னும் இது எப்படி ஷார்ட்டா எழுதலாம்? mu4 divided by sigma. mu2 அப்படினாவே தெரியும் இல்லையா? sigma square சொல்றோம். mu2 அப்படினாவே that is a variance சொல்லுவோம். இப்ப variance ஸ்கொயரா இருக்கு. அப்ப sigma power 4 எழுதலாமா? sigma power 4. அப்ப beta 2 is equal to என்னது? mu4 divided by sigma power 4. இப்ப இதுல இருந்து நம்ம ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சிம்பிள் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸ்? beta 2 is equal to beta 2 is equal to mu4 divided by sigma power 4. ஓகேவா? இப்ப beta 2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி given-ஆ இருக்கு. beta 2ங்கிறது என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ mu4 தான் இருக்கு divided by sigma ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 pi power 4. சோ நம்ம என்ன ரிமைனிங் என்ன இருக்கும்? ஆல்ரெடி 5 இருக்கு. சோ ஆல்ரெடி இன்டு ஒரு 5 power 4 இருக்கு. that is equal to பாருங்க beta ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்னது? sigma ஓட வேல்யூ 5 ஆல்ரெடி பாருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 5 னு கொடுத்துருக்கோம். சாரி beta 2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? சாரி 3. நம்ம மிஸ்டேக்ல இருக்கோம் 3 னு கொடுத்திருக்கோம். அப்ப beta 2 ஓட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ 3. சோ mu4 அப்படிங்கறது நமக்கு என்ன தெரியும்? fourth momentங்கிறது about the mean. fourth moment about the mean that is a formula. சோ mu4 அப்படிங்கறது என்னது? fourth moment அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா ஃபோர்த் மூமெண்டோட வேல்யூ ஈஸியாக கால்குலேட். நீங்கள் ஆனால் சிம்பிளாக போடாமல் ஒர்க் பண்ணினா μ4 நான் ஃபர்ஸ்ட் மூமெண்டம் செகண்ட் மூமெண்டம் தேர்ட் மூமெண்ட் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோர்த் மூமெண்ட்டுக்கே போக முடியும். ஃபர்ஸ்ட் மூமெண்டம் ஈஸியாக கால்குலேட் பண்ணுவீங்க, செகண்ட் மூமெண்டம் கால்குலேட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியும் இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் வேரியன்ஸ்க்கு மாற்றிக்கலாம். வேரியன்ஸோட வேல்யூஸ்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மூமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர்ட் மூமெண்ட்டை போகணும், தேர்ட் மூமெண்ட் போகணும், தேர்ட் மூமெண்ட் கரெக்டாக பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் மூமெண்டம் கண்டிப்பா அதன் மூலியமாவும் நீங்க கொண்டு போக முடியும். பட் ஆனா டைம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி எவ்ரிதிங் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா 2 மினிட்ஸ்ல உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது கண்டிப்பா மோர் தென் 5 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ ஜெனரல் ஃபார்முலால போனா மோர் தென் 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஷார்ட்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். 3 into 5 power 4 ஓட வேல்யூ 5 into 5 into 5 into 5, that is a 25 into 25. 25 into 25 நம்ம கால்குலேட் பண்ண மல்டிபிள் பண்ணிக்கலாம். so 25 into 25, that is equal to 5 5s are 25, that is equal to 5, remaining 2 5s are 10 10 already 12 2 clear 12. so again பாருங்க 10 0 remaining 1 இருக்கு, 2 2 4 4 1 5, so 5 2 6, so 6 2 5. ஓகேங்களா? 6 2 5 5 for 4 ஓட வேல்யூ 6 2 5 into 3, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், again நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? so 3 into 5, so 15, remaining 1, so 2 into 3 6, 6 into 1 7, so 3 8s are 18, so 1875, that is a fourth moment. Fourth moment. So fourth moment. Fourth moment is 1875. 1875. 1875 எங்க இருக்கு பாருங்க, B options. So B is a correct answer. So 2005 ல கேட்ட questions. So நீங்க fourth momentum ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ண முடிஞ்சது. இதுவே நீங்க ஆக்சுவலி நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி μ1 ஓட வேல்யூ நமக்கு அபௌட் தி மீன் அப்படினாவே நமக்கு க்ளூ தெரியலையா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிவா வேற என்ன மெத்தட், டைரக்ட் மெத்தட்ல போறோம். என்ன பண்ணுவோம், μ1 ஓட வேல்யூ என்ன சொல்றோம், μ1 ஓட வேல்யூ 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ μ1 டேஷ் ஓட வேல்யூ நமக்கு 0 ன்னு தெரியும் இல்லையா, μ1 டேஷ் ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் டேஷ் 0ங்கிறது தெரியும், அபௌட் தி மீனுக்கு எப்பவுமே என்ன 0வா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது μ2 ஓட வேல்யூ என்ன தெரியும், μ2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், உங்களுக்கு வேரியன்ஸ் ஓட வேல்யூ நமக்கு தெரியும், வேரியன்ஸ் ஓட வேல்யூ தெரியும். வேரியன்ஸ் அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் பண்ணா வேரியன்ஸ் கிடைக்கும். அப்ப μ2 is equal to என்ன எழுதிக்கலாம், μ2 dash அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். μ2 is equal to μ2 dash minus μ1 dash ஓட வேல்யூ 0. அப்ப என்ன வரும், 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப μ2 is equal to 25. அப்போ ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் ஓட வேல்யூ 25 ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் மொமெண்டம் அதே மாதிரி கால்குலேட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் மொமெண்டம் போயிட்டு நீங்க கால்குலேட் பண்ணனும். சோ அது அப்படி கால்குலேட் பண்ண ப்ரொசீஜருக்கு டைரக்டா போறதை விட சிம்பிளா கொடுத்திருக்க அந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி ஈஸியா வொர்க் அவுட் பண்ணோம். பீட்டா 2ங்கிறது கொடுத்ததனால நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளால போக முடிஞ்சது. ஓகேங்களா? சோ பீட்டா 2 கொடுக்கலனாலும் இதோட டிஃபிகல்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே, இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.